அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களே எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதா கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா? விவரம் என்ன? தனலட்சுமி, தென்கிழக்கு அரபிக்கடலை சுற்றி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியிலும் தனித்தனியாக ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது உருவாகி இருக்கிறது. இதனுடன் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி இருக்கிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை தரும் சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வானிலை அமைப்புகளின் தாக்கத்தால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று நேற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் நெல்லை மாவட்டத்தின் கடந்த சில தினங்களாகவே கனமழையானது பெய்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், மானூர், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, வள்ளியூர், நாங்குநேரி, திசையன்விளை, ராதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழையானது நேற்று இரவு முதலே பெய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை காரணமாக மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு, குதிரைவெட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் இந்த தொடர்ந்து மழை பெய்யும் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சேர்வலாறு அணை பகுதியில ஒரே நாளில் 11 கன அடியானது நீர்மட்டமானது உயர்ந்திருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த 16 மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பாபநாசம் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை நேற்று 115 அடியாக நீர்மட்டம் இருந்தது. ஒரே நாளில் 6 அடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இன்று 121 அடியாகவும் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அணைக்கு வினாடிக்கு 6178 கன அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த அணையிலிருந்து வினாடிக்கு 200 கன அடி தண்ணீரானது தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. அணை பகுதியில 78 மில்லி லிட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. இந்த 156 அடி கொள்ளளவு கொண்ட அந்த சேர்வலாறு அணையில் நேற்று 130 அடியாக இருந்த அந்த நீர்மட்டம் இன்று 141 அடியாக இந்த நீர்மட்டமானது உயர்ந்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் 11 அடி நீர்மட்டமானது இந்த மழையின் காரணமாக உயர்ந்திருக்கிறது. அணை பகுதியில, அதாவது இந்த சேர்வலாறு அணை பகுதியில 64 மில்லிமீட்டர் மழை அளவானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில இந்த பலத்த மழை காரணமாக இந்த மணிமுத்தாறு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இன்று 5வது நாளாக அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. இன்று வார விடுமுறையொட்டி பல்வேறு பகுதியில் இருந்தும் இந்த மணிமுத்தாறு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருப்பார்கள். ஆனால் தொடர்ந்து அங்கு வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ அந்த அருவியை பார்வையிடவோ அனுமதி இல்லை என அந்த வனத்துறையானது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அருவியில் தண்ணீர் வரத்தானது குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வனத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கரையோரம் உள்ள அந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபத்தை மூழ்கடித்தவாறு அந்த மழை வெள்ள நீரானது செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகிறது. கடந்த சில நாட்களாகவே அந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் உள்ள மழைநீர் சென்ற நிலையில இன்று அந்த மண்டபத்தை மூழ்கடிக்கும் வகையில் வெள்ள நீரானது சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகமானது பாதுகாப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம், அது மட்டுமல்லாமல் இந்த நெல்லை மாவட்டம் இந்த ராதாபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் நேற்று காலை முதலே மழையானது பெய்து வருகிறது. இதனுடைய அந்த கூந்தன்குழி அருகே உள்ள இந்த சுனாமி குடியிருப்பு பகுதியில அரசால் கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் வசித்து வரும் சரிதா என்ற பெண்ணின் மீது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுதுல அந்த பெண்ணின் வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டு இந்த ராதாபுரம் தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்தும் கூடங்குளம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மன்னார் வளைகுடா அந்த கடல் பகுதிகளில் அந்த காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால்
இந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த 8000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் சில நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. 1000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் அந்த கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் உவரி, இடிந்தகரை, பெருமணல், கூட்டப்புள்ளி, கூடுதாலை, கூட்டப்பண்ணை, பஞ்சல் உள்ளிட்ட இந்த 10 கடற்கரை மீனவ கிராமங்கள் அமைந்திருக்கிறது. இங்கு சுமார் 8000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் நாட்டு படகுகள் மூலம் மீன்பிடித்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் தென் தமிழகம் மற்றும் அந்த மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் இந்த காற்றின் வேகம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த எச்சரிக்கையை அடுத்து அந்த நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் ராதாபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களுக்கு நேற்று மாலை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை மாவட்ட மீனவர்களும் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்திலும் கனமழை பெய்து வரும் சூழ்நிலையில மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.